இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் ஊர்லேருந்து பரமக்குடி பக்கத்தில் எங்கள் குலசாமி கோயில் இருக்குது. அங்கே சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் இருக்கிற ஊர் திண்டுக்கலுக்கு போகிற வீடியோ தான் இது. நல்லாயிருக்கும் பாருங்கள். இதுதான் கடலாடி. இங்கனக்குள்ளே தான் எங்கள் ஸ்கூல் இருக்குது. செம்ம ஜாலியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதோடு நாங்கள் பரமக்குடி தாண்டி காரைக்குடி வந்தாச்சு. முன்னாடிலாம் எங்கள் ஒட்டுமொத்த ஃபேமிலியோடு வரும்போது பரமக்குடியிலேருந்து டவுன் பஸ்ஸில் இங்கே இறங்குவோம். இங்கேருந்து நடந்தே போவோம் எங்கள் ஒட்டுமொத்த குடும்பமாக. ரொம்ப பேசி சிரித்து போகிறதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இப்போ நாங்கள் மட்டும்தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா நாங்கள் ஊர்லேருந்து வரோமா, அதனால் நாங்கள் மட்டும் போகிறோம். இன்னும் ஒரு 20 நாளையில் எங்கள் மொத்த குடும்பமும் வருவோம். இங்கெல்லாம் நடந்து போகும்போது இந்த காட்டுக்குருவ காற்று அனல் மாதிரி அடிக்கும் பார்த்துக்குங்க. ஆனால் இன்றைக்கி நல்லா மேகமூட்டமாக இருந்ததுனால சூப்பராக சில்லுன்னு காற்றடிச்சிக்கிட்டு நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு கிடா வெட்டுக்கெலாம் இது வரைக்கும் கோயிலேருந்து இது வரைக்கும் ஆளுகளாக இருப்பாங்க பார்த்துக்கோங்க. அவ்வளோ ஜனங்க வருவாங்க. அதோடு நாங்கள் கோயில்கிட்ட வந்தாச்சு. இது ஆர்ச் மட்டும்தான் கீழக்கோட்டை ஐயனார் கோயில்னு இருக்கும். ஆனால் சாமி பேர் வேறு. இதுதான் கோயில். இது பூராமே இப்போ தான் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. முன்னாடிலாம் ஃபுல்லாகவே மண்ணாக தான் இருக்கும். சின்ன கோயிலாகவும் வந்துச்சு. இது மண்டபம். எங்கள் கோயிலை சுற்றியுமே வில்வ மரமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த வில்வ மரத்தில் ஒரே ஒரு இலை மட்டும் பிடுங்கி எங்கள் பூசாரி தருவார். அது அவ்வளோ ஒரு நல்ல மருந்துக்கானதாக இருக்கும். குழந்தையே இல்லாதவங்களுக்கு கூட கண்டிப்பாக குழந்தை கிடச்சிரும். இது பாத்ரூம் வசதி, அம்மிக்கல், ஆட்டுக்கல் எல்லாமே இருக்கும். நல்லா இருக்கா? இன்னமும் மறக்காமல் அப்படியே வச்சுருக்காங்க. இங்கே கிரைண்டர் மிக்சிலாம் வசதியெலாம் இருக்குது. இல்லாத பட்சத்துக்கு இது யூஸ் பண்ணிக்கலான்னு எடுத்து வச்சுருக்காங்க. இதுதான் வில்வ மரம். இதில் ஒரு வேலை கொடுத்தாலே குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடச்சிருன்னு சொல்லுவாங்க. இது மண்டபம். சமையல் பண்ணுறதுக்கு, கல்யாணம் பண்ணுறவங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க, பொண்ணு வீட்டுக்காரங்க யார் வேணாலும் தங்கிக்கிறதுக்காக மண்டபம் கட்டியிருக்காங்க. இது காலை கழுவ, குளிக்க எல்லாத்துக்கும் தொட்டி, உப்பு தண்ணி தொட்டி. இவர் தான் அருள்மிகு ஸ்ரீ பூர்ண புஷ்கலா சமேதா குருந்தருடையார் ஐயனார் ஆலயம். ஏன்னா எங்கள் சாமிக்கு 2 பொண்டாட்டி, அதான் ஜம்முன்னு உட்காந்துருக்காரு. எல்லாருமே இப்போ நானும் இல்லைங்க, மன கஷ்டமாக இருந்தாலும் சரி, பண கஷ்டமாக இருந்தாலும் சரி, அங்கங்கே அவங்கவுங்க சொல்கிறாங்க அப்படின்னு எல்லா கோயிலுக்கும் போகிறத விட உங்கள் குலசாமி கோயிலுக்கு நீங்கள் போய் பாருங்களேன். உங்கள் மனசில் இருக்க கஷ்டமே இல்லாமல் ஆகிடும். பண கஷ்டமே இருந்தாலும் அது உங்களுக்கு பெரிய விஷயமே தெரியாத அளவுக்கு மனசு ரொம்ப லேசாகவும் சந்தோஷமாகவும் இருக்குங்க. குடும்பத்தில் சண்டையாக வருது, கையில் பணம் இல்லை, மனசு என்னன்னே தெரியல, கஷ்டமாகவே இருக்குது அப்படின்னா டக்குன்னு அவங்க குலசாமி கோயிலே பக்கத்தில் இருந்துச்சுன்னா போயிட்டு வாங்க. குறைஞ்சது ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவையாவது போயிட்டு வாங்க. ரொம்ப லாங்கில் இருக்கா, ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவையாவது போய் எல்லாமே வாங்கிட்டு போய் சாமி கும்பிட்டு இருந்து வாங்களேன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இது என் வாழ்க்கையிலே நான் அனுபவப்பட்டதுங்க. நான் எங்கெல்லாம் கோயிலுக்கெலாம் கூப்பிட்டு போவாங்க. ஆனால் நான் ஃபஸ்ட்டு எங்கள் சாமியை நினச்சிட்டு தான் அடுத்து நான் வேறு சாமியவே நான் கும்பிட ஆரம்பிப்பேன். ஏன்னா எனக்கு எல்லாமே என் சாமி மட்டும்தான். நான் உறவுகளை நம்புறதை விட என் சாமியை தான் நான் நம்புவேன். எனக்கான எல்லா கஷ்டத்துலேயும் சரி, என் வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே என் சாமியை மட்டும்தான் நான் நினைப்பேன். அவர் தான் எனக்கு எப்போவும் துணை இருப்பார். லைட்டாக ஃபீல் ஆகிடுச்சு. இது கோயிலை சுற்றி இருக்கும். பூராமே ஆல்ட்ரேஷன் தான் பண்ணாங்க. முன்னாடிலாம் சிம்பிளாக தான் இருந்துச்சு. இப்போ இது எல்லாமே பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு கோயில். இவர் தான் குருந்தலிங்கம். அதுக்கு அங்கிட்டு இருக்கிறவங்க சுயம்புலிங்கம். அவர் தானாகவே உருவானார். அதை அப்படி கோயிலில் எடுத்து கட்டிட்டாங்க.
இது வந்து கருப்பசாமி கோயில். இங்கிட்டு வந்து சோன கருப்பணசாமி, நடுவில் வந்து மாடசாமி கோயில். இந்த கோயிலுக்கு பேர் வந்து ஸ்ரீ குருந்தலிங்க ஐயனார் திருக்கோயில். ஷார்ட்டாக சொல்லணும்னு சொன்னால் குருந்தாலுடையாருன்னு சொல்லுவாங்க. இது வந்து குடிக்கிற தண்ணி கட்டியிருக்காங்க. இங்கேயே பாத்ரூம் வசதியும் இருக்குது. ஆனால் வந்து நீட்டாக வச்சுக்க மாட்டேங்கிறாங்க பொதுமக்கள். கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து கோயிலை சுற்றி உள்ள இடங்க. இப்போ ஒரு மண்டபம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து அடுப்பெல்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் வந்து கெடா வெட்டுறப்ப, பொங்கல் வைக்கிறப்ப, சாதா நாளில் வந்தாங்கன்னா இதில் பொங்கல் வச்சுக்கலாம். அதுக்காக இப்படி வச்சுருக்காங்க. எங்கள் கோயிலில் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி வரவங்க கூட ரொம்ப வருஷமாக, பல வருஷமாக குழந்தை இல்லாமல் இருக்கும். வந்து ஒரு கயிறு கட்டி அந்த வெள்வேலை பிடுங்கி கொடுப்பாங்க. அப்படியே குழந்தை இதாயிரும். அப்படி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை அப்படி இப்படின்னு எது நடந்தாலும் எல்லா பிரச்சனைக்குமே தீர்வு கிடச்சிரும். அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் எங்கள் சாமிகிட்ட. இது வந்து மானாமதுரை பஸ் ஸ்டாண்டை தாண்டி போயிட்டுருக்கோம். மழை சரியான மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அதோட மதுரை வந்தாச்சு. மதுரை ரவுண்டான இது. எல்லாருக்கும் ஒவ்வொரு ஊர் பிடிக்கும் இல்லையா? அதே மாதிரி எனக்கும் வந்து பல வருஷ கனவுன்னு கூட சொல்லலாம். எனக்கு மதுரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உனக்கு பிடிச்ச ஊர் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு மதுரை, ரெண்டாவது பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் எங்கள் ஊருங்க. இந்த 2 ஊர் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது வந்து தெப்பக்குளம். இந்த தெப்பக்குளத்தில் நைட் நேரத்தில் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஒரு திருவிழா போல் இருக்கும். ஏன் திருவிழாலாம் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குட்டி குட்டி கடையாக குட்டி குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்கள்லேருந்து எல்லாருமே இருப்பாங்க. இந்த தெப்பக்குளத்தை சுற்றி ஆளுகளாக உட்காந்துக்கிட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்கும். அவ்வளோ ஒரு ஜாலியாக இருக்கும். நாங்களும் எப்போயாவது ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு கிளம்பி வந்து இங்கே நைட்டு ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 11 மணிக்கு மேலே தான் வீட்டுக்கே போவோம். இது ஃபுல்லாகவே ஆளிலாம் இருப்பாங்க. நிறைய ஸ்நாக்ஸ் இருக்குங்க. இந்த தெப்பக்குளம் சுற்றி ஃபுல்லாகவே ஆள் இருப்பாங்கன்னா பார்த்துக்கோங்க, அப்போ எவ்வளோ ஆளுங்க இருப்பாங்கன்னு. இந்த குட்டி குட்டி கடையெல்லாம் இருக்குது பார்த்திங்களா? இந்த கடை பூரா இன்னும் ஒரு 6 மணிக்கு மேலே தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஆனால் என்னுடைய ஃபீலிங்காக இருந்துச்சு. நாங்கள் 3 மணிக்கெலாம் வந்துட்டோம். அதனால் ஒன்றுமே ஓப்பன் பண்ணலை. செம்ம சூப்பராக இருக்குங்க. மேக்ஸிமம் காரில் வர்றதை விட பைக்கில் வந்திங்கன்னா நல்லா ஒரு இடத்துல செட்டில் பண்ணி நம்ம நாட்டில் நல்லா ஜாலியாக சுற்றலாம். அதோட நாங்கள் தெப்பக்குளத்துலேருந்து தாண்டி எங்கள் டெம்பிள் சிட்டி வந்தாச்சு. ஏன்னா நாங்கள் காலையில் சாப்பிட்லையா, அப்படியே எந்த ஹோட்டலில் சாப்பிட்றது, அப்படியே அப்போ சாப்பிட்லாம் இப்போ சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு அப்படியே டைம் போயிடுச்சு. ஸ்நாக்ஸாக வாங்கி சாப்பிட்டுட்டு சரி அப்படியே ஒரே தான் டெம்பிள் சிட்டியில் சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு அங்கே வந்து இறங்கியாச்சு. என்னடா காய்கறியாக இருக்குன்னு ஹோட்டல்னு காட்டிட்டு காய்கறியாக இருக்குன்னு நினச்சி பயந்துடாதீங்க. இங்கே வந்து எல்லாமே இருக்கும். காய்கறியாக, ஊறுகாய், இல்லை பொருட்கள், மளிகை பொருட்கள் எல்லாமே இருக்கும். சாப்பாடும் நல்லாயிருக்கும், ஹோட்டலும் நல்லாயிருக்கும். நான் வந்து காளான் புலாவு தான் வாங்கினேன், ஆனியன் ரைத்தா, அவ்வளோதான். என் பையன் வந்து வெஜிடபிள் ரைஸ் வாங்கினேன், வெஜ் ரைஸ். அவங்க வந்து சாப்பாடு தான் வாங்கிக்கிட்டாங்க. எனக்கு அதெல்லாம் வேணான்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஒரு கோபி மஞ்சூரியன் தான் நாங்கள் வாங்கினோம். அதை வந்து 3 பேருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். அவ்வளோதான், சாப்பிட்டு வெளியில் வந்தாச்சு. இந்த புல்வெளியிலலாம் நைட் டைமில் வந்து உட்காந்துருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்குது. வேடிக்கை பார்த்துட்டு ஜம்முன்னு இருக்கும். இது ஃபுல்லாகவே லைட்டு கலர் லைட்டாக எரியுமா, நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. பைபாஸ் மேலே இது வந்து திண்டுக்கல் பைபாஸு. நாங்கள் ரொம்ப இதுவாக இருக்குது, மனசு ஒரு மாதிரி இருக்குது, போர் அடிக்குது அப்படி இப்படின்னு எதுவாக இருந்தாலும் சரிங்க, டக்குன்னு கொரோடு பக்கத்தில் ஒரு டீ கடை இருக்குது, அங்கே பேக்கரிக்கு வந்துடுவோம். அப்படி இல்லைன்னா டெம்பிள் சிட்டி, அப்படி இல்லை ரொம்ப கொஞ்சம் லாங் ட்ராவல் போகலாம் அப்படிங்கன்னா தெப்பக்குளத்துக்கு போவோம். அவ்வளோதான்.
காரணம் தான். என்ன காரணத்தோடு போனீங்க அப்படிலாம் கேட்டிங்கன்னா எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் சட்டுன்னு அப்படி கிளம்பி போயிட்டு ஃபேமிலியோடு வந்துடுவோம். இதுதான் வந்து அந்த டோல்கேட்டு பேக்கரி. ரொம்ப செலவழிக்கணும்லாம் ஒன்றும் அவசியம் இல்லைங்க. ஒரு 100 ரூபா இருந்தாலே அப்படியே வெளியில் போயிட்டு வந்தாலே ஒரு மாதிரி மனசுக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும், நல்லாயிருக்கும். 500 ரூபா இருந்தால் தான் செலவழிக்கணும் அப்படின்லாம் இல்லை. 50 ரூபா இருந்தால் கூட வச்சுட்டு வெளியில் அப்படியே போயிட்டு வரலாம். இது வந்து செம்பட்டி வந்தாச்சு. செம்பட்டிலையும் நல்ல மழையாக இருந்துச்சு. அதோட வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.